अनिर्वेदं च दाक्ष्यं च मनसश्च अपराजयं कार्यसिद्धि कराणि आहुः तस्मात् एतद् ब्रवीमि अहम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இப்போ ஒரு சின்ன வழக்கமாக வச்சுட்டுருக்கேன். முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சான்ஸ்கிரிட் 2 வரி. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், இதை நிறைய பேர் இதை விரும்பி பார்க்குறா. சார் நீங்கள் அந்த சான்ஸ்கிரிட் முதல்ல ஸ்லோகம் சொல்கிறேன் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குது சார். அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு. அதனால அண்ட் இப்போ ராமநவமி வரதுனால இது வால்மீகி ராமாயணத்தில் வர 4வது சர்க்கத்தில் வர ஒரு ஸ்லோகம். இது ஆக்சுவலாக இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு அவர் சீரியல் கர்மா. எப்படின்னா இதோட அர்த்தம் ஒரு மனோதிடத்தோட ஒரு கன்விக்ஷனோட எந்த வேலை பண்ணாலும் அது ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். இது சாராம்சம். என்ன எக்ஸாக்ட் வெரிபேட்டிவ் மீனிங் சொல்லலைன்னா, ஆனால் அது நம்ம எடுத்துட்ட காரியத்தில் அந்த அளவுக்கு ஒரு முனைப்போட ஒரு ஈடுபாடோட செயல்படணும் அப்படின்னு. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது போன இதில் எபிசோடில் சொன்னேன் மேக்கிங் ஆஃப் கர்மா. மேக்கிங் ஆஃப் கர்மாவில் அடுத்தது நான் சாகரா நடித்த கௌஷிகை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை பற்றி இப்போ நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் சாகரை பற்றி சொல்கிற போது சப்னாவை பற்றி ஐ வில் கம்பைன் போத். சாகரா நடித்த ஆர்டிஸ்டோட பேர் கௌஷிக். இந்த கௌஷிக் ஆக்சுவலாக ஒரு விதத்தில் சொல்லணும்னா மார்க்கண்டேயனுக்கு அண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தபோது எப்படி இருந்தானோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கான். இவரும் என்னோட நாடகத்தில், அதாவது நிறம் மாறும் நிஜங்கள் அப்படின்னு ஒரு நாடகத்திலையும் நடிச்சிருக்கான். தட் வாஸ் ஐ திங்க் வே பேக் இன் 2001. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா ஹீ இஸ் ஆல்சோ வெரி 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 டிசிப்ளின்டு. ரொம்ப அஃப்கோர்ஸ் நிறைய ஹியூமரஸ் எல்லாம் பேசக்கூடியவன் தான். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஷூட்டிங்க்கு வந்துட்டா அந்த டிசிப்ளின் ஹி யூஸ் டு மெயின்டைன். அண்ட் இதில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி கேரக்டர். அண்ட் இன்னொன்று நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேருக்கு தோணலாம், இன்னும் அவர் சைக்கியாட்ரிஸ்ட் இப்படி பிஹேவ் பண்ணுவானா அப்படின்னு. நோ, சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் ஒரு பர்சனல் சைடு இருக்குது. அவளும் ஜோபியாலாக பேசுவா, கிண்டல் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படியே ஒன்றும் சீரியஸாக இருக்கணும். நத்திங் ஆஃப் தட் கைண்ட். That is what I wanted to highlight. Somebody had commented also, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இப்படி பிஹேவ் பண்ணுவார். சார் சைக்கியாட்ரிஸ்டும் ஹியூமன் பீயிங் தான் சார். அதனால தான் நான் அந்த அதர் சைட் ஆஃப் அந்த பர்சனல் இப்போ ப்ரொஃபஷனலாக பேசுகிற போது பார்த்தேன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் இந்த மாதவன் நாயர்னு இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட்டும் அவன் பேசுகிற போது அந்த சீனை பார்த்தேன்னா ரொம்ப சீரியஸாக போயிருக்கும். அது உங்கள் மேலே எனக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஏன்னா ஐ எம் ஆல்சோ சைக்கியாட்ரிஸ்ட். ஏதோ ஒரு அக்ரஹாரத்தோட விஷுவல்ஸை பிரியா பார்த்ததுனால அவளுக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கிறது தப்பான தியரின்றது என்னோட அபிப்பிராயம். எல்லாமே நம்ம மனசு மூளையை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்போ ரெக்கார்ட் ஆகிற விஷயம் சில சமயம் இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் பிரியா இப்ப இருக்கான்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சாகர், ஐ திங்க் யூ ஆர் a rationalist. அதான் இந்த black dress. சாகர், you are talking about the mind. I am talking about the soul. பிரியா, நம்ம ஆத்மா இருக்க அதுக்கு 2 பாகம் இருக்கு. ஒரு பாதி இன்னொரு பாதியை தேடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பாதியை பார்த்ததும் நாம அறியாமலே இன்டராக்ஷன்ஸ் ஏற்படும். ப்ராபபிளி அந்த சூர்யா உன்னோட சோல்மேட்டா இருக்கலாம். அப்போ அந்த கோயில்ல பாட்டியை பார்த்தோன்னே எஃபெக்ட் ஆனேன்னு சொன்னா, வாட்ஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட்? வெல், அதுவும் ஒருவேளை பூர்வ ஜென்ம ஞாபகமா. What you're talking is sheer nonsense, I say. The nonsense cancels also rather. I am also a renowned psychiatrist. It doesn't look that way. Dr. Sagar. Uncle, please. Sagar, உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் தமாஷ் பண்ணியிருக்க மாட்டார். பட் பர்சனல் லைஃப்னு வரும்பொழுது ஆப்வியஸ்லி ஹி இஸ் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங்னு அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் அந்த கேரக்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான்.
அண்ட் இன்சிடென்ட்லி நீங்கள் பார்த்தல எந்த கேரக்டர் எடுத்துட்டாலும் அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு யதார்த்தமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு யதார்த்தமாக பண்ணியிருக்கேன். எக்ஸாஜரேஷனே இருக்காது. இப்போ சப்னா, அஃப்கோர்ஸ் சப்னாவை பேசுறதுக்கு முன்னாடி சாகரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சீன், ஃபர்ஸ்ட் சீன், அதோட ஒரு சின்ன கிளிப் பார்க்கலாம். सपना 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 இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இதை வந்து நான் சொன்னேன், உனக்கு வந்து ஒரு சின்ன இந்த சீன் வந்து நான் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து உனக்கு அதை என்ன சொல்கிறது, இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளிப்பை பார்த்தேன் இல்லையா, அதில் வந்து சப்னா இப்படி கிடப்போம் as if she is dead, அது அவன்ட்டு அந்த மாதிரி இருக்க போகிறான்னு நான் சொல்லவே இல்லை. அவன் வந்தா, வாப்பா நீ வந்து அந்த கதவை திறந்துட்டு எட்டி பார்த்த, அப்புறம் உள்ளே வந்து அவன் கிட்டக்க வா அப்படின்னு. அவனுக்கு புரியல என்ன எதுக்காக. சரி அவர் சொல்கிறார் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த கதவை திறந்தான், பார்த்தான், அப்படி வந்தான், வந்து பார்த்தான் அப்படியே கடக்கா ரத்தம் வேண்டியிருக்கு. இவனுக்கு புரியவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு. பிகாஸ் ஐ நாட் எக்ஸ்பிளைன் த சீன் டு ஹிம். நிஜமாவே ஒருத்தன் வரான், வீட்டுக்குள்ளே நுழையிறான், அவனோட அதாவது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹோர் இட் இஸ், இப்படி கலந்தாலும் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன பண்ணணும்னு தான் ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அங்கே போய் உட்காந்து அவனாவே சின்னது பண்ணாத உட்காந்து அவளை வந்து தன் மடியில் இது பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு இப்படி பண்ணுவாங்க. அதில் பயந்து போயிட்டான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, திஸ் இஸ் த ரியாக்ஷன் ஐ வாண்டட். ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நான் சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் ஹி ஆல்சோ அப்புறம் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல போனால் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் அந்த ரியாக்ஷன் மட்டும் நான் தேவைப்பட்டது, அந்த ரியாக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறதுக்காக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த சீனை நாங்கள் ஷூட் பண்ணினோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது ஒரு டைரக்டரோட அப்ரோச் வந்து பலவிதமாக இருக்கும். சிலது வந்து ஃபஸ்ட்டே சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சிலது வந்து அந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷனுக்காக சொல்லாமல் பண்ணுறதும் உண்டு. இது ஒவ்வொருத்தரோட அப்ரோச். நான் வந்து அந்த இதில் அப்படி அதே மாதிரி இன்னொரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட் இதில் வந்து சப்னாவா நடிக்கிற அதே ஆர்டிஸ்ட் தான், அந்த சங்கீதாவை பேர். அவள் வந்து அதில் நடிக்கிறபோது அவளுக்கும் அப்படி தான் பண்ணேன். பார்த்தா இன்ஃபேக்ட் இவ தான் அதுலேயும் பேராக இருந்தா. ஸோ அதில் வந்து ஒரு சீன் வரும், மரத்தில் டக்குன்னு ஒரு பொம்மை வந்து குதிக்கும், குதிச்சுன்னு அப்படி ஜர்க் அவங்களுக்கு. ஸோ அந்த ஜர்க் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக அவள்கிட்ட சொல்லாமல் அது பண்ணினது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் anecdotes. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஒன், கௌஷிக் ஆர் சாகர். இதில் என்ன ஆச்சுன்னா, அஃப்கோர்ஸ் இவனுக்கு வந்து அவளோட சப்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் தேர் இஸ் நத்திங் ராங் இன் டிஸ்க்ளோசிங் நோன்னு நினைக்கிறேன். அவளோட இது வந்து லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி ஷார்ட்.
he doesn't know. அதனால தான் அவளோட கேரக்டர் எப்படி பண்ணேன்னா அந்த விரிவாக அவளை பற்றி சொல்கிற போது சொல்கிறேன். கேரக்டர் எப்படி பண்ணுறேன்னா அவள் தமாஷா சொல்கிறாளா சீரியஸாக சொல்கிறாளா புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா she doesn't want Sagar to know that she is going to live for only 6 more months. இதுதான் அந்த கதையோட அடிப்படை இது. அதனால தான் அவளோட கேரக்டர் அப்படி பண்ணியிருந்தேன். ஸோ எகெயின் ஸோ கௌஷிகை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டிசிப்ளின்டாக அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிட்டு இப்போ வந்து அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், கௌஷிக் இந்த மாதிரி இந்த சீரியல் வந்து மறுபடியும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பல தடவை நான் சொல்லியாச்சு. 2006 இது வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அப்படியே டப்புன்னு நிறுத்துகிற மாதிரி ஆயிடுத்து. அதை இப்போ நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஆஸ் எ பிக்சர் ஸ்டோரியாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கௌஷிக்கிட்ட சொன்னேன், இதை பாருப்பா பிக்சர் ஸ்டோரியாக பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் ஓவர் எனக்கு தேவைப்படுது சார். தாராளமாக சார், எனி டைம் நீங்கள் கூப்பிடுங்க சார், நான் வரேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் அமைஞ்சிருக்கா இல்லை. நான் யார்கிட்ட சொன்னாலும் சிட்டியில் நடித்தவாளாக இருக்கட்டும், அக்ரஹாரத்தில் நடித்தவாளாக இருக்கட்டும், இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தம். சார் சொல்லுங்கள் சார், எப்போ சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து பண்ணுறோம் சார். ஸோ அது வந்து இந்த கண்டினியூஷன் வந்து அந்த மாதிரி வரப்போகிறது. அண்ட் ஆக்சுவலி அப்சர மாதிரி தான் கௌஷிக் ஆல்சோ is a very very wonderful person to move with as a not only as a director, as a individual also. ஏன்னா ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து இது வந்து நிறமாறும் நிஜங்கள் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் வந்து யூஸ்வலாக நடிக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அண்ட் ஷோ வந்து பாம்பேயில் கன்ஃபார்ம் ஆகிடுது. இதில் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி செம்பூரில் போடுறோம் நாங்கள். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்டு அண்ட் எனக்கு டக்குன்னு தோணித்து கௌஷிக் கரெக்டாக இருப்போம் இதுக்கு அப்படின்னு. ஸோ ஐ அப்ரோச்ட் ஹிம். கௌஷிக் இந்த மாதிரி இந்த ஒரு கேரக்டர் நீ பண்ணி கொடுக்குறியா எனக்கு? நான் தாராளமாக பண்ணுறேன் சார். பட் என்னென்னா டேட்ஸ் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. அதாவது அடுத்த நாள் அவனுக்கு சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். யூ வில் நாட் பிலீவ், அவன் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு போனான். அண்ட் ஹீ செட் சார் பரவாயில்ல சார், இதில் என்ன வந்திருக்கு, பிகாஸ் ஹி டிட் நாட் அக்செப்ட் தி பேமெண்ட் ஃப்ரம் மீ ஃபார் தி ஃப்ளைட் சார்ஜஸ். யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவா, சார் நான் நடிச்சு தரேன் சார், பட் வந்துட்டு போகிற செலவை நீங்கள் பார்த்துட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவா. பட் ஹி டிட் நாட் டூ தட். அண்ட் அதுக்கு வந்து நான் வந்து இது நடந்தது அதான் சொன்னேன், 2001 இது நடந்தது. பட் 20 வருஷத்துக்கு அப்புறமும் நான் இன்றைக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டுருக்கேன். அண்ட் ஃபார் எவர் ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ இந்த சீரியல்லையும் சரி, நான் எப்போ கூப்பிட்டாலும் he has been உடனே ஸ்பான்டேனியஸாக சரி சார் பண்ணலாம் சார் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சாகரோட பேரா நடித்த சப்னா, இவளோட இயற்பெயர் வந்து சங்கீதா அலியாஸ் புஷ்பவல்லி. அண்ட் இவளோட மதர் டங் வந்து தெலுங்கு. அதாவது சொல்லலைன்னா யாருக்குமே நம்பிக்கை வராது. அவள் தமிழ் பேசுகிறத பார்த்தேன், எல்லாமே ஒரிஜினல் சவுண்ட் தான். அவளோட டப் பண்ணல நான் இந்த சீரியலில், எல்லாருமே அவளோட ஓன் வாய்ஸ் தான். ஸோ அவள் தமிழ் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பேன். அது வந்து அவ்வளவு அக்ஷர சுத்தமாக இருக்கும். அவளோட மதர் டங் தெலுங்கு அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அண்டு இவன் வந்து எனக்கு வந்து எகெயின் 2000லேருந்து பழக்கம். 2000ல் என்னோட மேடை நாடகம் ஒன்று அஸ்திவாரம் அப்படின்னு, அந்த நாடகத்தில் தான் நடிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல நாடகங்களில், சீரியலில், ஷார்ட் ஃபிலிம்ஸில் எல்லாத்துலேயுமே அவன் நடிச்சிருக்கா. அண்ட் இவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட். அதாவது இப்போ சாகரை பற்றி, அதாவது கௌஷிகை பற்றி சொன்னேன், அப்சரை பற்றி சொன்னேன், அதெல்லாம் டோட்டலாக மாறுபட்டு இருப்போம் இவ. அதாவது அந்த டேக் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேஷுவலாக சிரித்து பேசிட்டு, சில சமயம் எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக, எனக்கு வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். நான் ஒரு சின்ன இரிட்டேஷன் கூட வரும், என்னப்பா நீ வா வந்து ஷார்ட்டுக்கு வா நீ அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஷார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுக்கு பார்க்கும்போது தோன்றது என்ன இவ்வளோ இதுவாக இருக்கா, அதாவது கேஷுவலாக இருக்கும். அவ்வளோ கேஷுவலாக நடிச்சிருப்போம் நீங்கள் இதில் பார்த்தேன்னா. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் இது. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வருத்தத்தை, ஒரு வேதனையை அடக்கி வச்சுருக்கா. அதில் தான் ஒரு ஷார்ட், ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும் இவளுக்கும் பிரியாக்கும். அந்த சீனை பாருங்க. நான் இந்த அளவுக்கு தமாஷா விளையாட்டா ஜாலியா இருக்கேன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் நான் இருக்க போறது இல்லை.
போய் சேர்ந்துருவேன். I will be dead and gone. முதல் தடவை டாக்டர் இதை என்கிட்ட சொன்னப்போ நானும் இதே மாதிரி தான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப பழக்கப்படுத்திக்கிட்டேன். இந்த 6 மாச வாழ்க்கைக்கு எப்பவுமே பொய் சொல்றவன் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை பேசினா அந்த உண்மையும் பொய்யா தான் தெரியும். என் வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீ நம்பினாலும் நம்பலைன்னாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த சப்னா இருக்க மாட்டான். முதல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரேடியா ஒடிஞ்சு போயிட்டேன். இருக்கிற கொஞ்ச நாட்களை சந்தோஷமா வாழணும்னு தீர்மானம் பண்ணேன். நாம எத்தனை நாள் வாழறோங்கிறத விட எப்படி வாழறோங்கிறதா முக்கியம். அதான் இந்த வெளிவேஷம். அதுக்காக சாகரோட லைஃபை எப்படி ஸ்பாயில் பண்ணலான்னு கேட்க வரியா? அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. என்னை பொறுத்தவரை இந்த லிவிங் டுகெதர்ல இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் என்ன அடைச்சிக்காம அப்படியே சுதந்திரமா இருக்க முடியுது. ஃப்ரீ பேர்டா, ஜொனாத்தன் லிவிங்ஸ்டனோட சீகல் மாதிரி அப்படியே பறந்துட்டே இருக்க முடியுது. அந்த ஃப்ளைங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? பிகாஸ் ஐ லைக் யூ. எல்லாத்துலேயும் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப். என்னமோ தெரியல, உன்னை முதல்ல பார்த்த போது நமக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும்னு தோணிச்சு. சோல்மேட் கேள்விப்பட்டிருக்கியா? சரி, அதை விடு. அது எதுக்கு இப்போ? நான் இவ்வளோ நேரமா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஒரு கன்ஃபெஷன் எடுத்துக்கோ. அன்னைக்கு திடீர்னு உன் கூட லஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. சாதாரணமா கூப்பிட்டா நீ ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிடுவ. அதான் சாகருக்கு நெஞ்சு வலின்னு போய் சொன்னேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன், விளையாட்டுக்காக தான். ஆனா அது உன்னை இந்த அளவுக்கு கோவப்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கல. எனிவே, ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். நான் ஏன் உனக்கு வாட்ச் கொடுத்தேன் தெரியுமா? வாட்ச் எவ்ரி மூவ் தட் யூ மேக். ரெண்டாவது, நீ ஒவ்வொரு தடவையும் இந்த டைம் பார்க்கும்போது மை டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகப்படுத்தும். ஆல் தி பெஸ்ட் பிரியா. இந்த சீனில் பார்த்தேன்னா அவன் வந்து டைமை பற்றி பேசியிருப்போம். அண்ட் அவளோட இதை பற்றி ஒரு மாதிரி இண்டிகேட்டிவாக சொல்லியிருப்போம். ஏன்னா அவளுக்கு வந்து மற்றவாளுக்கு வந்து அந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நினப்பு இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து உள்மனசில் வந்து அடிமனசில் அதை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அண்ட் ஆடியன்ஸுக்கும் என்னன்னா, இவ என்ன விளையாடுறாளா இல்லை சீரியஸாக சொல்கிறாளா? அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு சின்ன இது என்ன எப்போ பார்த்தாலும் இவன் நிஜம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தேன்னா சீரியஸாகவே சொல்லுவோம். பட் என்ன ஆகும்னா, சீரியஸாக சொல்லும்பொழுது அது நம்ப மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். வெரி காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் டு பர்ஃபார்ம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவளோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்கிற போது இதில் இப்படி இருக்கா இல்லையா, என்னோட ஒரு நாடகம் சன்னிதானம் அப்படின்னு, அந்த நாடகத்துலேருந்து ஒரே ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன், அதை பாருங்க முதல்ல.
பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், இவ்வளே தான் அதுவும். ஆனால் அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு நீங்கள் நம்ப மாட்டேன், அந்த சீனில் அவளுக்கு வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக இது அப்ரிசியேஷன் ஆர் கிளாப்ஸ் கிடச்சிது. அண்ட் சங்கீதாவை பற்றி சொல்லணும்னா வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கா. என்னோட நாடகத்துலேயும் சரி, சீரியல்லையும் சரி, ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி. அதுலேருந்து ஒரு மான்டேஜ் மாதிரி சின்ன சின்ன இது கிளிப்ஸ் போடுறேன் பாருங்க. நீங்க எனக்கு கட்டின இந்த தாலியும் வயிற்றுல வளர்ற உங்க குழந்தையும் கூடவே எடுத்துட்டு போறேன். நானே இல்லாத போது இந்த குழந்தை மட்டும் உங்களுக்கு தேவைப்படும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா பெத்து உங்கள்கிட்ட தரேன். வேண்டாம்னா நானே வளர்த்துக்கிறேன். வெளி உலகத்துல எனக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா எனக்கு உலகமா இருந்ததே நீங்க தான். வெளி உலகம் தெரியல, நானும் வாழ்ந்து தீருவேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஜீவனாம்சமா? எத்தனை வேணும்? என் ஜீவன்ல ஒரு அம்சமா இருந்த உங்களையே பிரிய தயாராயிட்டேன். உங்கள்கிட்ட இருந்த ஜீவனாம்சமா ஒரு 10 நாள் என்ன இங்க இருக்க அளவு பண்ணுங்க. அதுக்குள்ள வேற இடம் பாத்துடுறேன். வேற இடமா வேற ஆளா? மிஸ்டர் சங்கர், இதுக்கு மேல ஏதாவது பேசினேன் டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு தீவிரமான சமுதாயத்தையே எதிர்க்கக்கூடிய துணிச்சலான வீர புருஷனை பார்த்து பெருமைப்பட்டனா, இதுக்கு ஒரு வீக் புருஷனை பார்த்து பரிதாபப்படுறேன். பவானி செத்துட்டா. அப்புறம் இன்னும் 2 புது ஷோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே ஏகத்துக்கு தூக்கிட்டு போக போகுது. புதிரும் இல்லை புனிதமும் இல்லை. என்னது? புதிரும் இல்லை புனிதமும் இல்லை, ரெண்டுமே இல்லைன்னா வேற என்னதான் இருக்கு? சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்குல்ல. அதாவது நேயர்களோட அந்தரங்க, ஐ மீன் அந்த ரக கேள்விகளுக்கு ஒரு டாக்டர் பதில் சொல்வார். கேள்விகளை படிக்க போறது ஒரு 8 வயசு பொண்ணு. என்னது 8 வயசு குழந்தையா? ஆமா டிஆர்பி, அப்பதான் ஷோவுக்கே ஒரு பெப்பு கிடைக்கும். 8 வயசு குழந்தைக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியலையே அப்படின்னு பாக்குறவங்க நொந்து போவாங்க. போகணும், அவங்க நொந்து போவாங்க. நம்ம டிஆர்பி எங்கேயோ போயிடும், ஜஸ்ட் எங்கேயோ போயிடும். அவர் டிஆர்பி will go soon. not bad. புதுசா நல்ல ஐடியாவா தான் சொல்றேன். பாக்குறவங்களை எப்படி கவர் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, டிவியை விட்டு யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரக்கூடாது, அதுக்கு ஏதாவது நல்ல ஐடியாஸா கொடு அப்படின்னு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்தாதான் மக்கள் வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. அடுத்ததா இன்னொரு ஒரு ஷோ, படுக்கை அறையில் உற்பளிச்சு நடந்தது என்ன ரியாலிட்டி ஷோ. ஆனா இது லேட் நைட் 11 மணிக்கு அப்புறம் வரும். அனன்யா நீ என்ன விட இன்னும் அட்வான்ஸ்டா இருக்க. ஐடியா அனன்யா டிஆர்பி, ஐடியா அனன்யா. டேக் இட். இன்னொரு ஒரு டான்ஸ் ஷோ, நான் ஆட நீ ஆட. எது வேணும்னாலும் ஆடட்டும், ஆனா ஐ ஆம் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் டிஆர்பி. டிஆர்பி வரும்னா எந்த சீரியலா இருந்தாலும் ஷோவா இருந்தாலும் எனக்கு ஓகே. முதல்ல ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அதுக்கு 4 வழி சொல்லுவாங்க. சாவதான பேத தண்டம், அதெல்லாம் வெறும் தண்டம். இப்போ 3 வழிதான், பணம், பவர், பப்ளிசிட்டி. இதுக்கு மைண்ட் அடிமை ஆகாதவங்க யாருமே கிடையாது. சில பேருக்கு இதுல ஏதாவது 1 கொடுத்தா போறோம், சில பேருக்கு 2, சில பேருக்கு 3மே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம உத்தமர் இருக்காரு, ரொம்ப உத்தமமானவர். அவர்கிட்ட இந்த பணத்தையும் பவரையும் கொடுத்து சரி கட்ட முடியாது. அதான் பப்ளிசிட்டி ஆசையை காட்டி அவரை மடக்கிட்டேன். She is also a wonderful actor. Of course, இப்போ என்னன்னா right now she is also very passionate about theatre, about acting and all those things. But இப்போ என்னன்னா கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவள் வந்து she had to take up job elsewhere and அதில் பிஸி ஆயிட்டா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய லாஸ். பிகாஸ் அவளை போல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ
டோட்டலாக அஃப்கோர்ஸ் நான் வந்து அதுக்காக மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நடிச்சவா எல்லாருமே சொல்கிறேன், இதில் நடிச்சவா எல்லாருமே அவ்வளோ கமிட்டடாக, அவ்வளோ இன்வால்வ்டாக. அண்ட் நாட் ஓன்லி தட், இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து தான் எல்லாம் டப்பிங்னு போயிடுது, அப்போல்லாம் வந்து லைவ் சவுண்ட். ஸோ மனப்பாடம் பண்ணி ஆகணும். அந்த ஷார்ட்டுக்கு என்ன டயலாக்ஸோ அந்த டயலாக்ஸை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி மெமரைஸ் பண்ணி அப்படி இன்வால்வ்டாக பண்ணதுனால தான் அதோட ரிசல்ட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இது அஃப்கோர்ஸ் சாகர் அண்ட் சப்னா அவளை பற்றி சொல்லிட்டேன். இன்னும் மற்றவாள்லாம் இருக்கா, அதாவது ராஜேஷ், அதாவது பிரியாவே நினச்சிட்டு இருக்கேன், அப்புறம் பிரியாவை ஒதுக்கி தள்ள முயற்சி பண்ணினேன். அந்த ராஜேஷ் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பயங்கர பிஸியாக இருக்கான். இன்ஃபேக்ட் சமீபத்தில் அவன்கிட்ட பேசினா சார் வாட் எ சர்ப்ரைஸ் சார் அப்படின்லாம் சொன்னான். வெல், அவனை பற்றி நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுத்து, ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மேக்கிங் ஆஃப் கர்மா போட்டுட்டே வாங்க சார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் எல்லாருக்கும் ஐ திங்க் யூ ஆல் லைக் திஸ். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சாதான் நான் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா ஐ வில் சே ஓகே ரைட்டு இதோட. ஏன்னா நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி, எதுக்கு என்ன கொடுப்பேன்னு இருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இதுக்கு ஃபாலோயிங் இருக்குது, நான் வந்து அதை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அக்ரஹாரம் பற்றி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த எபிசோட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இந்த எபிசோடும் இருக்குது, ஏன்னா கதை இதோட லிங்க் ஆகிருக்கிறதுனால எல்லா எபிசோட்ஸையும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ அவைலபிள். நிறைய பேர் எனக்கு இது பண்ணிட்டு இருக்கா, பர்சனல் மெசேஜ் அனுப்புகிறா, மெயிலில் போடுறா, யூடியூப்லேயே கமெண்ட்ஸில் போடுறா, சார் இது வந்து இத்தனை நாள் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார், இந்த மாதிரி ஒரு சீரியல் இருக்குன்னு இத்தனை நாள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சார். நாங்கள் அதனால் என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட என்னென்னா, இதை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்க முடியுமோ எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோ. ஸோ பிஃபோர் அ சைன் ஆஃப், இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதாவது என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து எப்படியாவது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால், நான் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ இஸ், அதை வந்து சீரியலாகவே நான் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். முன்னாடி வந்து பிக்சர் ஸ்டோரி, ஏன்னா வித்தின் த அவைலபிள் ரிசோர்ஸஸ், வித்தின் த அவைலபிள் மீன்ஸ் அவ்வளோதான் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து தெர் ஆர் குவைட் அ ஃபியூ who said that sir why don't you go for funding. Of course fundingங்கிறதுல வந்து எனக்கு வந்து பெரிய உடன்பாடு கிடையாது, ஏன்னா அது வந்து it will take a totally different dimension. ஏன்னா இது வந்து நான் பண்ணுறது முக்கியமாக வந்து ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணல, அதாவது ப்ராஃபிட் மேக்கிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். இது என்னன்னா, எத்தனை பேருக்கு நம்மளால ரீச் பண்ண முடியுமோ, எஸ்பெஷலி தி அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப். அந்த அக்ரஹாரம் வந்து அதாவது கனபாடிகளோட குடும்பம் எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிஜமாவே வந்து அதை போய் அந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சே மறுபடியும் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் சில பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ எனக்கு என்னென்னா, ஓரளவுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்ததுன்னா அட்லீஸ்ட் இன்னொரு 50-60 எபிசோட் வந்து சீரியலாகவே அதை கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயமில் இருக்கேன் நான். அஃப்கோர்ஸ் தி ரிக்வயர்மெண்ட் இஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னா, ஒரு எபிசோட் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் எனக்கு வந்து சீரியலாக ப்ராப்பராக அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்க வச்சு அதே லொக்கேஷனுக்கு போய் எல்லாம் பண்ணணும்னா 1 to 1.25 lakhs தேவைப்படுறது. பட் நான் வந்து எல்லாம் வந்து ராமர்கிட்ட விட்டுட்டேன். இன்கேஸ் அது நடக்கணும்னு இருந்தால் நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ப்ராசஸில் இருக்கேன்னா, இஃப் இன்கேஸ் ஐ எம் ஏபிள் டு ரேஸ் தேட் மச் ஆஃப் மணி, டெஃபினட்டாக வந்து அந்த சீரியலாக பண்ண போகிறேன். இல்லை அந்த அளவுக்கு முடியல அப்படின்னா நிச்சயமாக பிக்சர் ஸ்டோரியாக அது கண்டினியூ ஆகும். அது வந்து ப்ராபப்ளி இந்த சிட்டி போர்ஷன் முடிகிற சமயத்தில் அதை ஆரம்பிச்சுடுவேன். தட் இஸ் அனதர் இன்ஃபர்மேஷன் தட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ராஜேஷை பற்றி, அதாவது அவரோட பேர் வந்து ஸ்ரீ, அவரை பற்றி நாளைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.